இன்றைய மன்னா. பூமியில் ஏணியாகிய கிறிஸ்து. வேத வசனங்கள். ஆதியாகமம் 28:12. அங்கே அவன் ஒரு சொப்பனங்கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். யோவான் 1:51. மேலும் அவர் அவனிடம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன், வானம் திறந்திருப்பதையும் மனுஷகுமாரன் இயேசு மீது தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். ஊழியத்தின் வார்த்தைகள். நம் கண்கள் திறக்கப்பட்டவுடன் ஏணி ஏற்கனவே இங்கே இருப்பதை காண்கிறோம். இது பரலோக தரிசனம், பரலோக கனவு. இந்த கனவில் நாம் ஏணி இறங்குவதை காணவில்லை, ஏற்கனவே இங்கே இருக்கும் ஏணியை காண்கிறோம். புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வரும்போது யாக்கோபு கண்ட ஏணி கிறிஸ்துவே என்பதை காண்கிறோம். கிறிஸ்துவே பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வந்து பூமியை பரலோகத்துடன் இணைப்பவர். முதலாவதாக அவர் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருகிறார், பின்னர் அவர் பூமியை பரலோகத்துடன் இணைக்கிறார். ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது என்று ஆதியாகமம் 28:12 கூறுகிறது. நமது கருத்தின்படி கிறிஸ்து பூமியிலிருந்து தொலைவில் சென்றுவிட்டார். ஆனால் தேவனின் கருத்தின்படி கிறிஸ்து பூமியில் வைக்கப்பட்டுள்ளார், அவரை ஒருவராலும் அசைக்க முடியாது. உங்கள் ஆழமான உள் உணர்வின்படி நீங்கள் இரட்சிக்கப்பட்ட நேரத்தில் கிறிஸ்து எங்கே இருந்தார், பரலோகத்திலா அல்லது பூமியிலா? உங்கள் இயற்கையான கருத்தின்படி அவர் பரலோகத்தில் இருந்தார். ஆனால் உங்கள் உள்ளுணர்வின்படி கிறிஸ்து நேரடியாக உங்களுக்கு முன்னால் இருந்தார், ஏனென்றால் அவர் பூமியிலே வைக்கப்பட்டிருந்தார். என் அறையில் பல முறை கிறிஸ்து அங்கே இருந்தார் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கர்த்தருடன் இவ்வளவு அற்புதமான நேரத்தை கொண்டிருந்தோம், என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை என்பதற்கு நம்மில் பலர் சாட்சியமளிக்க முடியும். தேவதூதர்கள் அங்கே ஏறி இறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு அது ஒரு வலுவான சான்றாகும். ஆமென்.